ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஐசாயா சாப்டர் 12 verse 6. சியோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை! தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கம்பீரித்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். Child of God who lives in Zion, do not keep quiet, but shout for joy. You don't need to cry anymore. You don't need to weep anymore. You don't need to be sorrowful anymore. Because the Holy One of Israel is in the midst of you. இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய தேவன் உன் நடுவில் இருக்கிறார். நீ எதற்கு கவலைப்படுகிறாய்? நீ எதற்காக நீ துக்கப்படுகிறாய்? நீ எதற்காக கண்ணீரோடு இருக்கிறாய் என்று தேவன் கேட்கிறார். இந்த உலகத்துல தேவன் நம் மத்தியில் இருக்கும் பொழுது நாம் கவலைப்பட தேவையில்லை, நாம் துக்கப்பட தேவையில்லை. நம்முடைய அழுகையை மாற்றுகிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன், துன்பத்தை இன்பமாய் மாற்றுகிற தேவன், நம்முடைய ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். Our Lord God is in the midst of your life. He is in the midst of your family. He is in the midst of your society. So He is going to make every sorrow into a joy. You don't need to cry, because our Lord God came to take away all our iniquities. He came to take away all your sorrows from your life. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் துக்கமாய் இருக்கக்கூடாது என்பதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அழாதே என்று சொல்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்கலாம். நீ ஏன் இன்னும் கண்ணீரோடு இருக்கிறாய் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். உங்கள் பிள்ளைகளை குறித்ததான பாரமோ, உங்களுடைய குடும்பத்தை குறித்ததான பாரமோ, உங்களுடைய வேலையை குறித்ததான பலவிதமான குழப்பங்களோ உங்களை வாட்டலாம். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். Whatever may be the problems you have been facing all through the year, it may be a problem in your job, it may be a problem in your family, it may be a problem in your children's life, but whatever may be the problem, my Lord God is greater than any problem that you face in your life. நம்முடைய தேவன் அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவராலே தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவும் இல்லை. அவருக்கு முன்பதாக எந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனையே இல்லை. எனவே நீங்கள் அவரை சார்ந்திருங்கள். அவரை உங்கள் வாழ்க்கையின் மையத்தில் கொண்டிருங்கள். If God is in the midst of your life, He will take away every problems that you might think it is great, because He is greater than every problem. He is the greatest of everything of this world. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் இஸ்ரவேலின் பரிசுத்தர், நீர் பெரியவர், நீர் எங்கள் நடுவில் இருக்கிறபடியினால் எங்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து, எல்லா துன்பங்களிலும் இருந்து, எல்லா வியாதிகளிலும் இருந்து எங்களை விடுவித்து எங்களை காக்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தருளும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.